பூண்டு சோம்பு தட்டி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா தான் அது கருகாது. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய். கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. கடுகு போட்டு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பூண்டுலாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. காராமணியை ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அலசி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். காரம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. காரம் போட்டுக்கிறேன். காரம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இந்த அவிச்சு வச்சுருக்கோம்ல காராமணி போட்டுக்குங்க. நல்லா வேகணும். இதோட தண்ணி தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வேகட்டும். வெந்து நல்லா சுண்டி வரணும். கத்திரிக்காய் காராமணி பொருள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரணும். வாங்க சாப்பிடலாம். கத்திரிக்காய் காராமணி பொரியல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. கிளிக் பண்ணுங்கள். கத்திரிக்காய் காராமணி பொரியல்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.